கிட்டத்தட்ட 80 மாவட்ட செயலாளர்கள் கலந்துட்டு இருக்கிறாங்க. 99.9% வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்ட். அப்போ கட்சி முழுசும் அவருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி கையில் தான் இருக்கு. இரட்டை இலை அதிமுக கொடி, அதிமுக கட்சியும் சின்னமும் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கு. அது மிகப்பெரிய பலம். எப்படி பார்த்தாலும் இதுதான் கடைசி பிளவாகவே இருக்கும் அவ்வளோ இருக்கு அதிமுகவில். ஏன்னா பெரும்பாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 25 பேர் விலகி போய் கூட இப்போ அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் அதிமுகன்றதை அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். காந்தி நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டமான ஒரு அறிக்கையை விட்டார். அது யாருக்காக அறிக்கைனா இவங்களுக்கு விட்ட மாதிரி தெரியல. இந்த 25 பேருக்கு இவங்களை நம்பி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள்லாம் இருக்காங்க. அது செகண்ட், அதாவது இப்போ ஒரு எம்எல்ஏனா அவருக்கு பின்னாடி கேரஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் விட்ட மாதிரி இருக்கு அந்த அறிக்கை. விஜய்க்கும் வந்து நேற்றுக்கு ஒரு சவால் கொடுத்தார். இது வந்து நிலையற்ற ஆட்சி, இது 5 கால்கள் கொண்ட பொய்க்கால் குதிரை அப்படின்னு சொல்லி விஜய் வந்து காட்டமா வந்து தாக்கியிருக்காரு. வழக்கம் போல விஜய் தரப்புல எந்த ரியாக்ஷன்ஸும் இல்லை, வழக்கம் போல அது. ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா கட்சியினர் மட்டத்தில் வந்து ஒரு உற்சாகத்தை தருது. சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து 25 பேர் வந்து தலைமை எடுக்கிற முடிவுக்கு மாற்றாக ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அந்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதிர்பார்த்த பலன் அளிக்கலை. இப்போ நீங்கள் எதிர்பார்த்ததுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3/2 பங்கு ஒரு 34 பேர் வந்து எம்எல்ஏக்கள் நம்ம பின்னாடி வருவாங்க, நம்ம கொண்டு போய் வந்து டிவிக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு நம்ம அமைச்சர் பதவி வாங்கிக்கலாம்னு இவங்க நினச்சாங்க. அப்போ அது வந்து இப்போ நடக்கலை. இப்போ அவங்களோட அடுத்த நகர்வு எப்படி இருக்கும்? இல்லை, அடுத்த நகர்வுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து வேற வழி இல்லை, மொத்தமாக போய் சரண்டர் ஆயிடணும். யார்கிட்ட? எடப்பாடி பழனிசாமி. ஆமாம் ஆமாம். அதிமுகவோட நகர்வும் எப்படி இருக்கும்? ஏன்னா இவங்க ரெண்டு இல்ல, இதுக்கு மேல வந்து நம்ம இதுக்கு மேல இவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி என்னன்னா முற்றிலுமா சரண்டர் ஆகி வந்து அப்படிதான் அதுதான் நடக்கணும். அதுதான் இவங்களுக்கு உள்ள ஒரே வழி. அப்படி இல்ல அப்படின்னா என்ன நடக்கும்? இல்லன்னா இவங்க இந்த பக்கம் போகாம அந்த பக்கம் போகாம என்ன சொல்லி கேட்டீங்கன்னா நடுரோட்ல நிற்பாங்க. அதிமுக பக்கத்துல இருந்து எப்படி என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க? அதிமுக என்ன பண்ணுவாங்க? அதிமுகவும் சொல்றேன், அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபார்வர்ட்ல போயிட்டாங்களே. 81 மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டியாச்சு. வந்தா சரி, வரட்டாலும் இவங்க நீக்கிற உடனே அடுத்து புதிய மாவட்ட செயலாளர் போட்டாச்சு. அதுதான் அங்க முக்கியமானது. உங்களுக்கு வெயிட்டிங் வைக்கல. சிவி சண்முகத்தை நீக்கியாச்சு, உடனே வேற ஒரு ஆல்டர்னேட் போட்டாச்சு. அவரு பொழந்து கட்டுறாரு சிவி சண்முகத்தை. இவன் துரோகி, இவங்க அப்பனே துரோகின்றார். யாரு? சிவி சண்முகத்தோட அப்பாவே வந்து துரோகி. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல மூத்த பத்திரிகையாளர் சேக்வராஜ் ஜெய்சங்கர் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். இப்போ வந்து அதிமுக மத்தியில பெரிய கூச்சல் கொலப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில சிவி சண்முகம் வந்து இப்போ ஒரு பயிட்டு கொடுத்துருக்காரு. அதுல வந்து என்னன்னா அதிமுக தோல்விக்கே இபிஎஸ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவர் முன் வச்சிருக்காரு. தொடர்ந்து தோல்வியை தழுவுறதுக்கு இபிஎஸ் மட்டும் தான் காரணம். அவருடைய ஒரு எல்லாரையுமே இணைச்சுக்கிறதுக்கு அவருக்கு மனசு வரவே மாட்டேங்குது. பிரிஞ்சு போனவங்களை இணைக்க மாட்டேங்கிறாரு. எப்படி சொல்லிட்டு அடுக்கடுக்கான குற்றங்களையும் அடுக்கடுக்கான அவர் மேல ஒரு பழிகளையும் சுமத்துறாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா ஒரு கருத்து வேற்றுமை வந்து ஒரு கட்சி உட்கட்சி ஜனநாயகத்துல கருத்து வேற்றுமை சொல்லலாம். இவங்க என்ன பிரச்சனை, இவங்க என்ன நடந்ததுன்றத நான் சொல்றேன். இப்போ ஒரு கட்சியில வந்து வெற்றி தோல்வி மாறி மாறி வரும். நீங்க சொல்ற மாதிரி தொடர் தோல்வியே வருத்தம் வந்துட்டு இருக்கு. அதை நீங்கள் வந்து என்ன சொன்னால் வந்து உட்கட்சி ஜனநாயகன்ற பேரில் நீங்கள் கட்சிக்கு உள்ளதான் நீங்கள் சொல்லணும். ஆனால் தலைமை தாண்டி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு 25 பேர் வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து 25 பேர் வந்து தலைமை எடுக்கிற முடிவுக்கு மாற்றாக ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அந்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதிர்பார்த்த பலன் அளிக்கலை. இப்போ நீங்கள் எதிர்பார்த்ததுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3/2 பங்கு ஒரு 34 பேர் வந்து எம்எல்ஏக்கள் நம்ம பின்னாடி வருவாங்க, நம்ம கொண்டு போய் வந்து டிவிக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு நம்ம அமைச்சர் பதவி வாங்கிக்கலாம்னு இவங்க நினச்சாங்க. அப்போ அது வந்து இப்போ நடக்கலை. ஸோ நடக்காதனால இப்போ என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து போங்கன்னு சொல்கிறீங்க. போங்கன்னு சொன்னால் ஒரு தலைமை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஐயோ போகாதீங்க வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அவர்கள் இருந்தாலும் கூட கட்சியை விட்டு ஒருத்தவங்க போறான்னு சொன்னால் நீ போன்னு தான் சொல்லுவாங்க. நீ போறன்னு ஒரு முடிவெடுத்தாலும் அவங்களே அனுப்பி விட்டுருவாங்க. அது நடக்கும். ஆனால் கட்சியை விட்டு நீங்கள் போயிட்டு ஒரு தவறான முடிவு எடுத்துட்டு நீங்கள் போயிட்டீங்க. இப்போ நீங்கள் எதிர்பார்த்தது அங்கே பலன் அளிக்கலை. இப்போ நீங்கள் ரிட்டர்ன் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ எங்களை வாங்கன்னு கூப்பிடுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது எப்படி சரியாக இருக்கும்? ரெண்டாவது நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா பிரதானமான ஒரு குற்றச்சாட்டு, கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்து சொல்லும்போது அது தவறுன்னு சொல்றீங்க.
அது உள்ளபடியே வந்து தொண்டர்கள் வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலத்துக்கு மேல ஒரு எதிரியா இருந்துட்டு இப்போ அவர் பேசுறதுனா அது நடக்கல. நடந்திருந்தா கூட நீங்க வெளியே போனீங்கன்னா நியாயம் இருக்கு. அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது, ஆனா அது கண்டினியூ ஆகல. இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கை எதையுமே அவங்க ஏற்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இங்க கட்சிக்கு தலைமைன்னு ஒண்ணு இருக்குமா, அந்த தலைமை கிட்ட உங்களுடைய கருத்தை நீங்க சொல்றீங்க. தலைமை எடுக்கிற தவறான முடிவு கூட நீங்க அங்க உள்ள இருந்தே சொல்லலாம். இவர் எடப்பாடி பழனிசாமி எங்க பேச்சு எந்த விஷயத்துலயுமே கேட்க நான் மாட்டேங்கிறாரு, அதிமுக அதுதான் இல்ல, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அளவுக்காவது நீங்க பேசுறீங்க. இங்க எல்லா கட்சிக்கும் நான் சொல்றேன், ஜனநாயகம்ன்றது ஒரு பெயரளவு தான், எல்லாமே சர்வாதிகார தலைமை தான். அதை முதல்ல ஒத்துக்கணும். எல்லாமே எல்லா கட்சியும் இருக்கிறதே நீங்க பெட்டர் வந்து ஜனநாயகம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது வந்து அதிமுக சொல்ல முடியும். நீங்க இந்த கருத்தையாவது நீங்க சொல்றீங்க. ஒரு காட்சி நான் பார்த்தேன், பொதுச் செயலாளர் வராரு, என் கண்ணால் நான் பார்த்த 2 காட்சி நான் சொல்றேன், உங்களுக்கு பதிவு பண்றீங்க. நான் நேரடியாக பார்த்த காட்சி, பல பேருக்கு அது வாய்ப்பில்லை, நான் பார்த்து சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி வராரு, ஒரு ஹாலில், பெரிய ஹாலில் வராரு, பலரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர் வந்த உடனே எல்லாரும் எழுந்துக்கிறாங்க, எழுந்து வணக்கம் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் கட்சியோட பொதுச் செயலாளர் இல்லையா, எழுந்து வணக்கம் சொல்கிறாங்க. அந்த காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் உட்காந்துனே இருக்கிறார். அவர் அப்படியே வணக்கம் சொல்லிட்டே வரும்போது இவர் உட்காந்துட்டே இருக்காரு, எழுந்துக்கவே இல்லை. எழுந்து வணக்கம் சொல்லுவாங்களே, பொதுவாக சொல்லுவாங்களே, கண்டிப்பா ஒரு ஆல்ரெடி ஏற்கனவே எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, உள்ள வராரு போது எல்லாரும் எழுந்து அந்த மரியாதை சொல்றது வழக்கம். ஆனால் அங்கே வந்து இவர் உட்காந்துட்டே இருக்கிறாரு. ஒன்று. ரெண்டாவது, சிவி சண்முகத்திட்ட மிகப்பெரிய ஒரு பழக்கம், கட்சி வட்டாரத்தில் பல பேர் பேசுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரையும் ஒருமையில் பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. கட்சி தலைவரை கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருமையில் அவன் இவன் அந்த ஆளு இந்த ஆளுன்னு, நீங்கள் எதிர்கட்சியை பேசுறதே தப்பு. நீங்கள் கடந்த காலத்தில் முதலமைச்சரையே நீங்கள் ஒருமையில் தான் மேடையில் பேசுறீங்க. அது கூட நீங்கள் அரசியல் ரீதியாக பேசுறது கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் அது தவறு. இந்திய அரசியல் சாசனத்துக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? நீங்கள் அதை அதுக்கு எப்போவுமே நீங்கள் மதிச்சதா தெரியல. அதை நம்ம பார்த்தோம். அவர் ஒருமையில் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசுனது, முதலமைச்சர் பேசுனது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம். அப்போது மாற்று கட்சியும் அப்படி நடந்துக்கிறீங்க, உட்கட்சியிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு மரியாதையின்மை போக்கு தான். இப்போ இவரை நம்பி பயணித்த எல்லாருமே, வேலுமணி உட்பட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இடியாப்ப சிக்கலில் இருக்கிறாங்க. எதுக்குடா போனோம், ஏன் வெளியே போனோம், திருப்பி உள்ளே போக முடியாதா? இந்த போக்கு இப்படியே இப்போ இவர் இன்னைக்கு நடந்த விஷயம் மட்டும் நீங்கள் எடுத்துங்க. முதல்ல இவங்க தவறான முடிவுன்றது எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்படி பார்த்தாலும் வந்து அதிமுகவும் திமுகவும் எதிரெது அணியில் சேர்ந்து 50 ஆண்டு காலம் செயல்பட்ட கட்சி. திமுக வேண்டான்னு சொல்கிறவங்க தான் அதிமுக வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக வந்து சேர்றது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு முரணானது, மக்கள் எண்ணத்துக்கு எதிரானது, கட்சி தொண்டர்களுக்குடைய வந்து இப்போ எண்ணத்துக்கு எதிரானதுன்றது உண்மை என்றால், தாவேகாவுக்கும் அப்படி தானே. தாவேகாவோட இணையும் போதும் இந்த அதிமுக வந்து வாக்களித்த அத்தனை பேருமே தாவேகா வேண்டான்னு தானே வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்ற பிறகு ஒரு 25 எம்எல்ஏக்கள் போயிட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம் சொல்றது, அதுவே மக்கள் எண்ணத்துக்கு எதிரானது தானே, கட்சி தொண்டர்களுடைய எண்ணத்துக்கு எதிரானது தானே. இப்போ வந்து தாவேகா வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்து பேசினாங்க, ஆனா பேசினாங்கன்னு இவங்க சிவி சண்முகம் சொல்றாங்க. ஆனா எடப்பாடி வந்து அதை முற்றிலும் மறுக்கிறாரு. இல்ல அவங்கள யாரும் பேசுற மாதிரி அவர் மறுக்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா, அப்படி ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து யோசிக்கிறதுக்கு தலைமைக்கு ஒரு உரிமை இருக்கு தானே. இது அது சாத்தியமாகல. அதாவது இப்படி ஒரு புதுமையான ஒரு அரசியல் வந்து தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலே வந்து ஒரு மும்முனை சக்திகள் வந்து வெற்றி பெறுறதுன்றது இது வரைக்கும் நடந்ததில்லை. இப்போ புதுமையாக நடந்திருக்கு. அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா புதியதாக வந்த சக்தி வந்து பெருவாரியான வாக்கு, அதாவது மெஜாரிட்டி வந்து சிங்கிள் மெஜாரிட்டி அதாவது இருக்கிறதுல வந்து மெஜாரிட்டியாக அவங்க கிடச்சிருக்கும் போது ஒரு முதன்மை சக்தியாக ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக வந்து இப்போ இங்கே இருக்குது போது, அப்போது இரண்டாவதாக வரக்கூடிய கட்சி அல்லது வந்து முதலாவது வரக்கூடிய கட்சி அந்த அதிமுகன்றது வந்து மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்ட போது ஒரு சாத்தியக்கூறுகள் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு யாருக்குமே மெஜாரிட்டி இல்லைன்ற பட்சத்தில் ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி புதிய கட்சி ஒன்று வந்திருக்கும் போது பார்த்தா அதை ஆட்சியில் வரவிடாமல் தடுக்கிறது, நம்ம எதிர்காலத்துக்கு நம்ம உதவுன்ற அந்த அடிப்படையில் கூட ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து யோசிக்கலாமே. அது ஒன்றும் தப்பு இல்லை. தலைமை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சாத்தியக்கூறு இருந்தால் அப்படி ட்ரை பண்ணலாம். இப்போ அண்ணன் திருமா சொல்கிறாரு, திமுக அதிமுக தலைமையிலையும் 2 பேருமே வந்து திருமாவளவனை வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து முதலமைச்சராக வந்து நியமனம் பண்ணலாம், அப்படி ஒரு சாத்தியக்கூறு இருந்தால் அப்படின்றத யோசிச்சாங்க அப்படின்றத சொல்கிறாருல்ல. அப்போது
இங்கே வந்து யாருக்கும் வந்து இப்போ ஒரு அரசியல் நெருக்கடி இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது தேர்தல் முடிவில் ஏற்பட்ட ஒரு அரசியல் நெருக்கடி, அப்போ எந்த வகையெல்லாம் வந்து சாத்தியக்கூறுகள் இருக்குன்றத ஆய்வு செய்யலாமே. இப்போ நீங்கள் திடீர்னு சடனாக ஒரு 25 பேர் கிளம்பி போய் நாங்கள் தாவேக்காக ஆதரவு தர சொன்னால் அது யாருடைய முடிவு? யாருடைய முடிவு? கட்சிக்கு தான். இப்போ நீங்கள் உள்ளபடியே நீங்கள் வந்து இப்படி ஒரு முடிவு நாங்கள் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து கடிதம் மூலமோ அல்லது ஏதாவது ஒரு நடவடிக்கையின் மூலமாக நீங்கள் தலைமைக்கு தெரிவிச்சுட்டு. ஆனா அவர் சொல்றது என்னன்னா, நாங்க முழுக்க எங்க மறுப்புகளையும் எங்க கோரிக்கைகளையும் நாங்க முன் வச்சோம், அவங்க அதை ஏத்துக்க மனசு இல்லாம தான் அதுக்கப்புறம் தான் நாங்க இந்த முடிவு எடுத்தோம். தாவேக்காவோட கூட்டணி அப்படி எடுத்தாலும் தவறுதான் நான் சொல்றேன். தாவேக்காவை கூட்டணி எடுத்து பண்றதுக்கு வச்சோம். அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் சரி அப்படி பார்த்தாலும் கூட சரி, நீங்க அப்படி சொல்ற மாதிரி அப்படி பார்த்தாலும் கூட பாத்தீங்கன்னா இந்த தலைமைக்கு நீங்க வந்து அறிவுறுத்துறீங்க, தலைமை கேட்கல, அப்ப அடுத்த கட்டமா என்ன செய்யணும்? கட்சி நிர்வாக குழு கூட்டத்துல நீங்க முன்வைக்கணும். அதாவது பொதுக்குழு கூட்டி ஒரு முடிவு எடுக்கணும். பொதுக்குழு கூட்டுறதுக்குமே பொதுக்குழு கூட்டலாங்கிற மாதிரி ஒரு பேச்சு போய் இருக்கும் போது எங்களை இதுல இருந்து வெளியேத்திட்டாங்க. இங்க நல்ல எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீக்கவே இல்ல. இவங்க வந்து வெளியே சொல்றாங்க. இருங்க எப்படிங்க, இவங்க வந்து முடிவெடுத்து அங்க வந்து வாக்கெடுப்புல வந்து பாத்தீங்கன்னா வந்து தாவேக்காக்கு ஆதரவா வாக்களிக்கிறாங்க. அப்ப அதுக்கு மேல இவங்களை எப்படி வந்து வச்சிருக்க முடியும்? நீங்க அது முடிவு எடுத்துட்டீங்க, வெளியே போயாச்சு. சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புதிய கொறடாவை அறிவிக்கிறீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து வாக்களிக்கிறீங்க. அதாவது தலைமை எடுத்த முடிவுக்கு நேர்மாறான ஒரு முடிவை நீங்கள் எடுத்து வாக்களிக்கிறீங்க. அப்போ இதுக்கு மேலே எப்படி அவங்க அமைதியாக இருப்பாங்க? அப்போ ஒரு கட்சிக்கான நடவடிக்கை எடுக்க தானே செய்வாங்க. இப்போ நீங்கள் நடவடிக்கை எடுத்த பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகிற இடத்தையும் வந்து இப்போ முட்டு சந்தில் மாட்டின மாதிரி ஆயிடுச்சு. அங்கேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பதவியும் நீங்கள் பெற முடியாத ஒரு சூழல் இருக்குது. சரிங்களா? அங்கே அதுவும் குறிப்பாக விஜய் அவர்கள் செய்தது மிகப்பெரிய அரசியல் ஒரு பிழை என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 அணிகளாக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அணியை மட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது முன்னாள் முதலமைச்சர் அடிப்படையில் கூட நீங்கள் சந்திச்சிருக்கலாம். அதையும் தவிர்த்துட்டு பிளவுபட்ட அணியை போய் சந்திச்சதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கே இது என்ன சொல்லணும், டிவிக்கே பின்னடைவு தான் இது. ஏன்னா எதிர்வரும் காலங்களில் எப்படி அரசியல் சூழல் மாறும்னு சொல்ல முடியாது. நாளைக்கு இதே ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஆதரவு கூட தேவைப்படலாம். அப்போ நீங்கள் அந்த அதிமுக கிட்ட போய் நிற்க முடியாத ஒரு சூழல் வருது இல்லையா? இன்னைக்கு அதிமுக எங்கே இருக்கு? மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பொதுக்குழுல வந்து கிட்டத்தட்ட 80 மாவட்ட செயலர்கள் கலந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 8 மாவட்ட செயலர்கள் வரலங்கிறாங்க. அது 8ல் வந்து பார்த்தா சென்னையில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒருத்தரை தவிர 8 மாவட்ட செயலர்கள் வந்து சென்னை மாவட்டம் மட்டுமே 8 மாவட்ட செயலர்கள் வந்து வந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இல்லை, அதில் ஒருத்தர் வந்து ஜெயக்குமார் மட்டும்தான் வரல சொல்கிறாங்க. அப்போது இங்கே கிட்டத்தட்ட வந்து 99.9% வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டாக இருக்குது மாவட்ட செயலர். அப்போ கட்சி முழுசும் அவருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி கையில் தான் இருக்குது. இப்போ இவங்களுடைய வந்து இந்த எம்எல்ஏ பதவி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்க நீதிமன்ற உத்தரவுகள் அடிப்படையில் ஏற்கனவே ஒரு 18 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அதிமுகலேயே ஒரு உதாரணம் இருக்குது. ஏற்கனவே டிடிவி நம்பி போனாங்க, ஒரு 18 பேர் இருக்காங்க. அதிமுகலே உதாரணம் இருக்குது உங்களுக்கு இந்த பதவி இழப்புறது. அப்போ இந்த எம்எல்ஏக்கெல்லாம் பதவி இழப்பாங்க. பதவி இழக்கிற பட்சத்தில் அங்கே ரீஎலெக்ஷன்ஸ் தான் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி வரும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மாவட்ட செயலர் கூட்டம் இருக்குது. நீங்கள் மாவட்ட செயலர் நீங்கள் பிரிஞ்சு விலகி இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா உங்களை வாங்கன்னு அவங்க கூப்பிட வேண்டாம், நீங்கள் போயிருக்கணும். இப்போ இன்னும் நீங்கள் கட்சியில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா எங்களை நீக்கிற தப்பு நீங்கள் அங்கே முறையிட்டு போயிருக்கணும். அங்கே போகிற அளவுக்கு கூட உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. அங்கே கட்சி தலைமை அலுவலகத்துக்கு நீங்கள் போயிருக்கணும். அங்கே போயிட்டு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வெளியேற்றிருந்தாங்கன்னா அப்போ வந்து சொல்லலாம். ஆனால் அங்கே போகிறதுக்கான சக்தியே உங்களுக்கு எல்லாம் போயிடுச்சு. அப்போ இப்போ புரியுதுங்களா? இங்கே தலைமை என்னை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக கொடி, அதிமுக கட்சியும் சின்னமும் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கு. அது மிகப்பெரிய பலம். இப்போ நீங்க எடுத்த முடிவே வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்களுக்கு ஒவ்வாத முடிவு தானே. நீங்க உள்ளபடியே நீங்க கருத்தை சொல்லிட்டு நீங்க வெளியேறினாலும் பரவாயில்ல, தலைமை எடுத்த முடிவுக்கு மாற்றாக ஒரு முடிவை எடுத்து முரண்பட்டு போய் நீங்க வந்து அங்கே வாக்களிச்சது மூலமா இங்க தொண்டர்களுடைய மதிப்பை நீங்க இழந்துட்டீங்க. உங்க வாக்களித்த இந்த இப்போ நான் கேட்குறேன், இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் மீண்டும் வந்து தேர்தலே வந்தா இவங்கெல்லாம் வெற்றி பெறுவாங்களாம் சந்தேகம். வேலுமணி சண்முகமே சந்தேகம். ஏன்னா உங்ககிட்ட இருந்து ரெட்டையில கிடையாது, கட்சி கிடையாது. அப்போ என்ன ஆகும்? நீங்கள் ஓபிஎஸ் மாதிரி பலம் பொருந்தி வந்தால் சொல்லலாம்,
இப்போ உங்களுக்கே இந்த நிலைமைனா உங்களை நம்பி வந்த நிலைமை என்ன? இப்போ ஓபிஎஸ் அவர்களுமே நான் வந்து கட்சியில் அதிமுகல நான் இருந்தாலே போதும், ஒரு சாதாரண தொண்டனா கூட நான் இருந்துக்கிறேன், என்னை நீக்க வேண்டாம், எனக்கு பதவி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இத கூட எதற்கு எடப்பாடி அவர்கள் இல்ல, இது நான் உள்ளபடியே நான் சொல்றேன். ஒரு வார்த்தை என்பது உண்மைதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் கட்சியை விட்டு விலகி போகும்போது அவங்கள கட்சியில பாத்தீங்கன்னா ஒரு பாவ மன்னிப்பு மாதிரி கொடுத்து சர்ச்சில் எப்படி ஃபாதர் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி அது ஒரு முன்னாள் முதலமைச்சர். ஆமா. ரெண்டாவது அவர் ரொம்ப ஸ்டெப் டவுன் இறங்கிட்டாரு. அது கடந்த காலத்துல பல சம்பவங்களை தவறு செய்தாரு. ஓபிஎஸ் தலைமை அந்த அலுவலகத்தை உள்ள டாக்குமெண்ட்டுகள்லாம் சூறையாடிட்டு போனாரு, இந்த பைலாக்கெல்லாம் தூக்கிட்டு போனாரு. அதெல்லாம் தூக்கிட்டு போய் என்ன சாதிச்சாரு? ஒண்ணுமே இல்லைதான். ஆனாலும் கூட அது சொல்றாங்க, அது பைலா எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு காப்பி எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கும். நீங்க அங்க போய் பைலா எடுத்துட்டு போறதுனால சீப் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நடக்காதெல்லாம் கிடையாது. எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு பைலாவோட ஒரு காப்பி எப்பவுமே அங்க இருக்கும். எல்லா கட்சியோட பைலாவும் அங்க இருக்கும், ஒரு காப்பி வச்சிருப்பாங்க கண்டிப்பா. பட் இது என்னன்னா சட்டப்பூர்வமான விஷயம் நான் சொல்றேன். இப்போ இவங்க பாத்தீங்கன்னா அங்க பைலா கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொல்றாங்க. இந்த பைலா இவர் தூக்கிட்டு போயிட்டாரு. இதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. தெரியுமா? அது சண்டை பெரியலாம் வந்துச்சு. ஒரு கட்டத்தில் அவர் போய் என்ன செஞ்சாரு, என்ன ஒரு உறுப்பினர் என்ன ஒரு மூலையில விட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு. அதை சொல்றாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போதானே நீங்க இதை சொல்றீங்க, இவ்வளவு நாள் ஏன் சொல்லல? அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு கருத்தா கூட பதிவு பண்ணலையே. இபிஎஸ் எடுத்த முடிவு தவறான முடிவு, கட்சியில சேர்த்துக்கணும் நீங்க சொல்லலையே. ஏன் லேட்டஸ்டா எடப்பாடி செங்கோட்டையன் விலகி போற போது கூட நீங்க அவருக்கு ஆதரவா நிக்கலையே. செங்கோட்டையனே 2 மனசா தானே வெளியே போறாரு இல்லையா? அப்போ கூட நீங்க செங்கோட்டையனுக்கு ஆதரவா யாருமே நீங்க இல்லையே. இன்னைக்கு இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்கு நமக்கு. இன்னைக்கு என்னன்னா ஒரு தொங்கு சட்டமன்றம் இருக்கு. இப்போ அவங்களுக்கு ஆதரவு தேவைப்படுது தாவேகாக்கு. இப்போ நம்ம போய் ஒரு டிமாண்ட் வச்சுட்டு நம்ம பதவி வாங்கிக்கலாம். அதை தவிர வேற என்ன இருக்கு? அமைச்சர் பதவி வாங்கிக்கலாம். இதே விஜய் நீங்க ஜாலமா சப்போர்ட் பண்ணுங்க, ஆனா உங்க அமைச்சர் பதவியெல்லாம் என்னால தர முடியாதுன்னு சொன்னாங்கன்னா இவங்க அந்த முடிவு கூட எடுக்க மாட்டாங்க. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா இப்போ கூட போனோம்னா இவங்களோட போனோம்னா டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அமைச்சர் பதவி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அத்தனை பேருமே அமைச்சர் பசியில வந்தவங்க அத்தனை பேருமே. அது நடக்கல. அதுக்கு நீங்க உங்களுக்கு திரட்டுறதுக்கு திராணி இல்லை. ஏன்னா நீங்க ஒரு 34 பேர் திரட்டி இருக்கணும், அப்பயாவது உங்களுக்கு சொல்லலாம். ஆனா அப்போ கூட கட்சியோட முடிவு, அதாவது கட்சியிலே பிரதிபலிக்கணும். இந்த 34 நீங்க 3இல் 2 பங்கு போனால் கூட கட்சியிலேயும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு செங்குத்தா பெரிய ஒரு பிளவு ஏற்படணும். அப்பதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது எடுபடும். வெறும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே கொண்டு போயிட்டு நீங்க 3ல் 2 பங்கு கொண்டாலும் கூட அப்போ கூட பார்த்தீங்கன்னா சட்ட சிக்கல் இருக்குன்றாங்க. அப்படி இருக்கும்போது இது இவங்க அவசரமா எடுத்த முடிவு. இப்போ என்னன்னு கேட்டா இவர் எப்படி பார்த்தாலும் இதுதான் கடைசி பிளவாவே இருக்கும் அவ்வளோ இருக்கு அதிமுகல. ஏன்னா பெரும்பாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 25 பேர் விலகி போய் கூட இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா நான் தான் அதிமுகன்றதை அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருக்காரு. அதை தாண்டி நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டமான ஒரு அறிக்கையை விட்டாரு. அது யாருக்காக அறிக்கைனா இவங்களுக்கு விட்ட மாதிரி தெரியல. இந்த 25 பேருக்கு இவங்களை நம்பி இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள்லாம் இருக்காங்க. அது செகண்ட், அதாவது இப்போ ஒரு எம்எல்ஏனா அவருக்கு பின்னாடி கேரஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் விட்ட மாதிரி இருக்கு அந்த அறிக்கை. நான் நினைச்சேன் இவங்களுக்கு தான் அறிக்கை விட்டுருக்காரு நான் நினைச்சேன். விலகி போனவங்க எல்லாம் வாங்க சேர்ந்து செயல்படுவோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. நான் நினைச்சேன் இவங்கள தான் சொல்றாரு போல இருக்குன்னு நினைச்சேன். அப்புறம் தான் நினைக்கிறேன் இவங்களை நம்பி பின்னாடி கேரஸ்லாம் போயிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களெல்லாம் சேர்த்துருக்காரு. அதாவது என்னன்னா மாவட்ட செயலாளர்கள் அறிவு இன்னைக்கு தான் தெரியுது. அது என்ன கேட்டா இவர் அழைப்பு கொடுத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கு போல இருக்கு. அப்படிதான் இன்னைக்கு தான் தெரிஞ்சது. என்னன்னா இவங்களை யாரையும் கூப்பிடல, யாராவது ஒரு தூதுவர் அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தி இவங்களை கூப்பிடல. இவங்க பின்னாடி இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள். இப்ப பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் இவங்களுக்கு சப்போர்ட்டே இல்லை. இவங்க தான் மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு வேலுமணி ஒரு மாவட்ட செயலாளர்னா, சிவி சண்முகம் ஒரு மாவட்ட செயலாளர்னா, இவங்க தான் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறாங்க. இவங்களை நம்பி எந்த மாவட்ட செயலாளரும் இல்லை. இந்த 24 பேர் இருக்குன்னா அந்த 24 பேர்ல யாரெல்லாம் மாவட்ட செயலாளர் அவங்க இருக்கிறாங்க. ஆனா மீதி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா யாருமே இவங்ககிட்ட போல. இப்ப 88 பேர்ல 80 பேர் பிரசன்ட். அப்ப அது வச்சிருக்கான். சென்னையில ஒருத்தர் ஜெயக்குமார் நீங்களும் வேணா அவங்களும் வேணான்ற மாதிரி அவர் எங்கேயுமே போகல. அவர் காக்காக்கு சோறு வச்சுட்டு மொட்டை மாடியில அப்படியே இருந்துட்டாரு. ஆமா, எந்த பக்கமும் போகல, எந்த அறிக்கையும் விடல, யார் பக்கமும் சொல்லல.
ஸோ வந்து அப்படி ஆயிடுச்சு. ஸோ அதனால இப்போ எடப்பாடி கை வந்து வாங்கியிருக்கு. இதை தாண்டி வந்து விஜய்க்கும் வந்து நேற்றுக்கு ஒரு சவால் கொடுத்தார் டிவிக்கில். என்னன்னாக்கா இது வந்து நிலையற்ற ஆட்சி, இது 5 பொய்க்கால், அதாவது 5 கால்கள் கொண்ட பொய்க்கால் குதிரை அப்படின்னு சொல்லி விஜய் வந்து காட்டமாக வந்து தாக்கியிருக்காரு. வழக்கம் போல விஜய் தரப்புல எந்த ரியாக்ஷன்ஸும் இல்லை, வழக்கம் போல அது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கட்சியினர் மட்டத்தில் வந்து ஒரு உற்சாகத்தை தருது. அதாவது கட்சி மட்டத்தில் சிவி சண்முகம் சரி, வேலுமணியும் சரி, அவங்கள நம்பி சில எம்எல்ஏஸ் வந்திருக்காங்க. இப்போ இவங்களோட அடுத்து இப்போ 2 கட்டாம நடுவில் நின்றுகிட்டு இருக்காங்க. இங்கிட்டும் போக முடியாதுமா, அங்கிட்டும் போக முடியாம, 2 பக்கமுமே ஒரு இது. இப்போ அவங்களோட அடுத்த நகர்வு எப்படி இருக்கும்? இல்லை, அடுத்த நகர்வுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து வேற வழி இல்லை, மொத்தமாக போய் சரண்டர் ஆயிடணும். யார்கிட்ட? எடப்பாடி பழனிசாமி. ஆமாம். ஏன்னா இவங்க வந்து டெல்லி, எனக்கு இப்போ வந்து ரீசெண்டாக இப்போ வந்த தகவல் படி ஒரு நண்பர்கிட்ட நான் பேசும்போது, அதாவது அகில இந்திய அளவில் கூட இவங்களுக்கு, நான் சொல்கிறது டெல்லியில் சொல்கிறேன், டெல்லி பாஜக தலைமை இருக்குல்ல, அங்கேருந்து கூட இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாசிட்டிவான என்ன சொல்கிறது ஒரு சப்போர்ட் இல்லை. யாரு பிரிஞ்சு வந்தவங்க, இந்த வேலுமணியாக இருக்கட்டும், சிவி சண்முகங்களுக்கு வந்து டெல்லி பாஜக தலைமையாவதுன்னு கேட்டிங்கன்னா இதில் கேட்டிங்கன்னா இல்லை, இந்த பஞ்சாயத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம்ன்ற மாதிரி ஒதுங்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போயே தெரிஞ்சிச்சு இப்போ இது வந்து அப்போ எடப்பாடி பழனிசாமி கை வாங்கி இவங்களே ஒரு பக்கம் பாஜகவையும் சாடி இருக்காங்க, நாங்க பாஜக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி. இல்ல இது ரைட். நீங்க இப்ப சடனா இந்த முடிவு எடுத்தாங்க இல்லையா, இது பாஜக தலைமை கேட்டு முடிவு எடுக்கல, அது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வேலுமணியும் சிவி சண்முகம் சேர்ந்து டிவிகேக்கு வந்து நம்ம இல்ல அவங்க வந்து நாங்க கூட்டணி சேர்றதுக்கு முன்னாடி பாஜகவே வேண்டாம்னு சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்ல, அது இப்போ வந்து சொல்றாங்க. அது இப்போ வந்து சிவி சண்முகம் சொல்றாங்க. சிவி சண்முகம் வந்து பிஜேபிக்கு எதிரான மனநிலை உள்ளவர் தான். ஏற்கனவே வந்து அண்ணாமலை எல்லாம் கடுமையா தாக்கி இருக்கிறாரு. வந்து சிவி சண்முகம் பொறுத்த வரைக்கும் வந்து கேட்டா வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு என்ன சொல்ற ஒரு ரக்கடா ஒரு காரணமான ஆள் தான். சிவி சண்முகத்தை வரைக்கும் பெரிய மிகுந்த அறிவாளியெல்லாம் வந்து சொல்ல முடியாது. நீங்கள் ஏதோ முன்னாள் சட்டத்துறை அமைச்சராக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு வழக்கை கொண்டு போயிட்டு தேவையில்லாமல் வந்து ஒரு அரசுக்கு உள்ள அந்த உரிமை என்னன்றது தெரியாமல் நீங்கள் வந்து அம்மா உணவகம்னு பேரே இருக்குது, அது அம்மான்றது கட்சியோட அடையாளமாக பார்க்கப்படுது, அம்மான்றது ஒரு பொதுவான தாயை குறிக்கிறதாகவும் இருக்குது. ஆனால் நீ அந்த மாதிரி ஒரு இருக்கும்போது, திட்டமே இருக்கும்போது, முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்கள் பேரில் வந்து திட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு வழக்கு போட்டு ஒரு 10 லட்ச ரூபா வந்து அபராதம் வாங்கினவர் தான் அந்த சண்முகம். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பழையதில்லை, இப்போ நடந்தது தான். ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு ரக்கடா வந்து ஒரு அவசரமாக எமோஷனாகி முடிவெடுக்கிற நபர் தான். ரொம்ப வந்து சொல்ல முடியாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிதானமாக முடிவெடுக்கிறவர், அரசியல் நுட்பங்கள் தெரிஞ்சவர் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் கடந்த காலத்தில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவறான பல முடிவுகள் நிறைய அவர் எடுத்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாவட்டத்தில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அந்த மாவட்டம் ஸ்ட்ராங்குன்றது கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பலவீனமாக தானே ஆயிடுச்சு. நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்கிறதுனால கிடையாது. இப்போ நீங்கள் வெற்றி பெற்றீங்க, நீங்கள் வந்து ராஜ்யசபா வந்து காலி பண்ணீங்க. இப்போ அந்த ராஜ்யசபா ஒரு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது யாருக்கு சாதகமாகுதுன்னா டிவிக்கு தான் சாதகமாக போகுது. அந்த ஒரு சீட்டு கூட சொல்கிறேன். அப்போது எடுத்த முடிவு வந்து தவறான முடிவு. யாரு? சிவி சண்முகம். இதில் என்னன்னா வேலுமணி போய் சிக்கனம் தான். வேலுமணி பற்றி ஒரு விஷயம் சொல்ல கேட்டால், வேலுமணி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதவி போட்டியில் இருந்தது உண்மை. எப்படி நான் தெரிஞ்சு கேட்டேன்னா, ஒரு பிஜேபியோட ஆள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அடிப்படையில் என்ன பிரச்சனை நடந்ததுன்னு நான் சொல்கிறேன்னா, இந்த 2 தரப்புமே வந்து ஒன்றா ஜெல்லாகாத ஒரு தலைமை தான். இப்போ திடீர்னு தான் இவங்க வந்து இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் ஜெல்லானாங்க. ஏன்னா பிஜேபிக்கு எதிரான மனநிலை உள்ளவர் சிவி சண்முகம், பிஜேபிக்கு ஆதரவான மனநிலையில் உள்ளவர் வேலுமணி. எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வேலுமணி வந்து அவருடைய எம்எல்ஏ. இப்போ நான் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளரோட போயிருந்த போது நான் அங்கே பார்த்த காட்சி என்னன்னா, வேலுமணி அலுவலகத்தில் எம்எல்ஏ ஹாஸ்டலில் அவருடைய அறையில் வந்து சுற்றி நான் பார்க்குறேன், ஒரு இடத்துல கூட எடப்பாடி படமே இல்லை. ஜெயலலிதா அவர்களும் இவரும் இருக்கிற, அம்மாவும் இவரும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருந்ததை தவிர, ஒரு 2 ஃபோட்டோ இருந்தவரை எந்த மூலையிலும் எங்கேயுமே வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஃபோட்டோ இல்லை. அப்போ இவர் எந்த அளவுக்கு வந்து எடப்பாடி அவர்களை வந்து மதிக்கிறாரு அல்லது நேசிக்கிறாருன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ ஏற்கனவே ஏக்நாத் ஷிண்டேவா வந்து ஒரு முயற்சி நடந்ததும் உண்மை. ஒரு சப்போஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி நம்ம கவிழ்க்கணும்னா யாரை வச்சு கவிழ்க்கலாம்னு, இவரை வச்சு கவிழ்க்கலாம், யாரை வச்சு கவிழ்க்கலாம், வேலுமணி வச்சு கவிழ்க்கலாம், அப்படி ஒரு எண்ணம் இருந்து. வேலுமணி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல வந்து
அந்த அவருடைய தொகுதியில் வெற்றி பெற்றதை தவிர பெரிய வலுவாக இல்லை. 8 தொகுதி தான், 8 தொகுதி வந்து ஜெயிக்கல. சரிங்களா? அப்படிதான் இருக்கு. முழுமையான வெற்றியை மாவட்டம் முழுவதும் ஒரு முழுமையான வெற்றி பெற்றிருந்தாருன்னா கூட சொல்லலாம். மாவட்டம் முழுவதும் வெற்றி பெற்றாரு, அவருக்கு செல்வாக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியும் நடக்கவும் இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து 2 பேருமே வெவ்வேறு திசையில் உள்ளவங்க. இப்போ பதவிக்காக என்ன செஞ்சுட்டாங்கன்னா வந்து ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் இவங்களுக்குள்ளன்னு கேட்டால், இவர் வந்து பிஜேபி வளர்த்துட்டா பிஜேபியோட ஆதரவாக செயல்படுவது தான். அங்கே இருக்கிற அந்த வந்து பிஜேபி நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் உறவாடக்கூடியவர் தான் வேலுமணி. முழுக்க கட்சியை விட்டு கொடுக்காம அந்த இடத்துல நீங்க ஸ்ட்ராங்கா வச்சிருந்தீங்கன்னா சொல்லலாம். அங்க வந்து நீங்க இல்ல. சரி, பிஜேபியாவது வெற்றி பெற்றதான்னு பாத்தீங்கன்னா அங்க பிஜேபியும் வெற்றி பெறல. நீங்களாவது முழுமையா நீங்க வெற்றி பெற்றீங்களா? அங்க இருக்கிற செந்தில் பாலாஜி சொன்னோடனே அங்க ஒரு டைப் எடுத்தது உண்மை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நடந்தது உண்மை. இல்லைன்னா நம்ம வந்து நமக்கு வரக்கூடிய செய்திகள் ஆதாரம் இல்லைன்னா கூட ஒரு அரசியல் புரசலா செய்தி வருது இல்லையா? அது மாதிரி அந்தந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மனிதர் தான் சொல்ல முடியும். எடப்பாடி அளவுக்கு கூட ஸ்ட்ராங் கிடையாது. எடப்பாடி ஒரு விஷயம் பண்ணிட்டார். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா டிவிகேவை ஓட விட்டார். அவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறார். டிவிகேவை வந்து பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு போட்டி வேட்பாளரே வந்து அங்க நிக்காம வந்து 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் கிட்டத்தட்ட இருக்குதுன்னா, அப்போ ஸ்ட்ராங்கா அவர் பொசிஷன் வந்து அவருடைய தொகுதியில் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டார். ஸோ இவங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறல. வெற்றி பெற்றால் கூட பார்த்தீங்கன்னா வாக்கு வித்தியாசங்கள்ல பெரிய இது கிடையாது. ஆனால் அவர் அப்படி 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கிறார். அப்போ அதுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும்ல. இப்போ இங்கே வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி ஒரு ஆச்சரியமா இருந்தாலும் கூட 8000 வாக்கு வித்தியாசம் தோக்குறாரு. அதே முன்னாள் முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் அவருடைய ஜெயிக்கிறார். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கணக்கு எடுத்துட்டு நீங்கள் தலைமையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைமைக்கான அந்த மரியாதை கொடுத்து அந்த முக்கியமான முடிவு. அதிமுகவோட நகர்வும் எப்படி இருக்கும்? ஏன்னா இவங்க ரெண்டு இல்ல, எனக்கு இதுக்கு மேல வந்து நம்ம இதுக்கு மேல இவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி என்னன்னா முற்றிலுமா சரண்டர் ஆகிடணும். முற்றிலுமா சரண்டர் ஆகி வந்து அப்படிதான் அதுதான் நடக்கணும். அதுதான் இவங்களுக்கு உள்ள ஒரே வழி. அப்படி இல்ல அப்படின்னா என்ன இல்லன்னா இவங்க இந்த பக்கம் போகாம அந்த பக்கம் போகாம என்ன சரி கேட்டீங்கன்னா நடு ரோட்ல நிற்பாங்க. அதிமுகவும் சொல்றேன், அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபார்வர்ட்ல போயிட்டாங்களே. 81 மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட்டியாச்சு. இவங்க நீக்கிற உடனே அடுத்து புதிய மாவட்ட செயலர் போட்டாச்சு. அதுதான் அங்க முக்கியமானது. உங்களுக்கு வெயிட்டிங் வைக்கல. சிவி சண்முகத்தை நீக்கியாச்சு, உடனே வேற ஒரு ஆல்டர்னேட் போட்டாச்சு. அவரு பொழந்து கட்டுறாரு சிவி சண்முகத்தை. இவன் துரோகி, இவங்க அப்பனே துரோகின்றார். யாரு? சிவி சண்முகத்தோட அப்பாவே வந்து துரோகி அப்படின்ற அளவுக்கு பேசுறாரு. அப்ப இதுதான் இங்க வந்து இபிஎஸோட ஒரு என்ன சொன்னாங்க அந்த மூவ்மெண்ட் பாருங்க. உடனே நீங்க வந்து மாவட்ட செயலர் வந்து யாரா இருந்தாலும் பார்க்காம நீக்கிட்டு உடனே ஒரு வேற நிர்வாகி போட்டாரு. அப்ப இவங்க தான் இப்ப நடு ரோட்ல நிக்கிறாங்க. இப்போ நீங்க வந்து என்ன புலம்புனாலும் எனக்கு பரிதாபமா இருந்துச்சு சிவி சண்முகம் பேசுறத கேட்க. நீங்க மறுபடியும் முடிஞ்ச கதையோ இதெல்லாம் நீ ஏற்கனவே நேத்தே சொல்லிட்டப்பா. இதெல்லாம் நேத்தே நீ சொல்லிட்ட. திருப்பி சொன்னதையே சொல்லிட்டு கூடாது. திருப்பி நேற்று சொன்னதே திருப்பி சொல்றது அவங்களுக்கே போர் அடிக்குது. பக்கத்துல இருக்கவங்களுக்கு இவங்க இந்த அவங்க நினைக்கிறாங்க இவருக்கு பின்னாடி வந்ததுக்கு நம்ம தேவைதானு சொல்லிட்டு. பட் விஜய் பாஸ்கர்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தாங்க. நான் சொல்றது 2 விஜய் பாஸ்கருமே வந்து கரூர்ல இருக்கிற அந்த விஜய் பாஸ்கர் சரி, இவரும் வந்து 2 பேருமே வந்து எடப்பாடியோட வந்து பார்த்தீங்கன்னா இணக்கமாக தான் இருந்தாங்க. திடீர்னு எப்படி இப்படி ஆனாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் வந்து இவங்க நல்லா இணக்கமாக தான் இருந்தாங்க. திடீர்னு இப்படி ஒரு சடனாக இவங்க வந்து ஒரு பதவி ஆசைக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க போல இருக்கு. அப்படிதான் நான் வந்து எல்லாருமே அதான் சொல்றாங்க. ஒரு பதவி ஆசையில் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கேலேயே நீங்கள் வந்து இப்போ போயிட்டு இப்போ அவங்க உணர்றாங்க. இப்போ டிவிக்கேல இருக்கிற பல பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இல்லாமல் இருக்குது. இப்போ ஒரு முடிவு எடுத்த பிறகு யோசிக்கிறாங்க. இது தேவையில்லாமல் அதிமுக வந்து இப்போ நம்ம வந்து ஒரு கட்சி வந்து இவங்க 3/2 பங்கு வந்திருந்தாலும் கூட பரவாயில்லையே, இவங்க வந்து எண்ணிக்கை குறைவாக இருக்குது. இப்போதைக்கு அவங்க என்னன்னாக்கா ஃப்ளோர் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டோம். நாளைக்கு இப்போ இருக்கிற கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லாப்பட்டி கூட்டணி சொல்கிறார் இல்லையா, அவங்க வந்து சப்போர்ட் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அவங்க விலகி போனாங்க தான் அப்போ தான் இவங்களுக்கு வந்து ஆட்சிக்கு வந்து சிக்கல்னு ஒரு இது இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு வந்து என்னன்னா வந்து சென்ட்ரல் பிஜேபி வந்து அப்படியே விட்டுட்டு வேடிக்கை பார்க்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன எப்படி முடிவு. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே தமிழ்நாடு அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான புரியல் இல்லாமல் வந்து பிஜேபி எந்த பக்கம் பயணிக்கிறதுன்னு தெரியாமல்
ஒரு பக்கம் வந்து வெற்றியே நமக்கு கிடைக்காத தள்ளாடிக்கிட்டு கிடக்கு. ஆமா ஒரு விரக்தியான சூழல். ஒரே ஒரு எம்எல்ஏ தானே கிடைச்சிருக்காரு. அப்ப நம்ம எந்த பக்கம் பயணிக்கிறது? யார் முதுகுல ஏறுறது? எடப்பாடி பழனிசாமி முதுகுல ஏறுறதா? அவருக்கு முதுகுல ஏறினா ஒரே ஒரு சீட்டு தான் கிடைச்சது. இப்ப நம்ம ஒருவேளை இப்போ வந்து எப்படியும் டிஎம்கே முதுகுல ஏற முடியாது, என்னதான் காங்கிரஸ் கலந்து போனாலும். தாவேக்காவுமே போக இப்ப முடியாது. தாவேக்கா முதுகுல ஏறலாமான்னு அப்படி யோசிக்கிறாங்க. அவங்க காங்கிரஸ் இருக்காங்களா உள்ளே? அதுதான் இப்ப தாவேக்கா முடியல ஏறணும்னா காங்கிரஸை கழட்டி விடணும். அது நடக்குமா? இப்ப காங்கிரஸ் கழட்டிட்டா ஆட்சி கவிழ்ந்துடும். ஆமா. அப்ப காங்கிரஸ் தான் நம்பி ஆகணும். அப்போ வந்து திமுக பக்கம் போகவே முடியாது. இப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களும் தள்ளாடி அதாவது எந்த பக்கமும் போக முடியல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரிசல்ட் வந்து இப்படி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு பெரிய சவால் கேட்டீங்கன்னா இப்போ விஜய்க்கு வந்து மெல்ல மெல்ல வட இந்தியாவிலையும் வந்து விஜய்க்கு வந்து செல்வாக்கு கூடுதுன்றத வந்து ரொம்ப கவலையோடு பார்க்குறாங்க. இது வந்து உள்ளபடியே செல்வாக்கு கூடுதா அல்லது வந்து கட்டமைக்கப்படுதா அப்படின்றது வந்து இருக்கு. விஜய் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்கிறாரு. கார்பரேட்டுகள் வந்து மிகப்பெரிய கார்பரேட்டுகள் வந்து விஜய்க்கு பின்னாடி போகும்போது நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலான்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கு.